4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினுடைய வால்வ் டைமிங் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இதில் டிடிஸ்னால் என்னென்னா, பிஸ்டன் சிலிண்டருடைய டாப்பில் இருந்துச்சுன்னா அதை டிடிஸ்ன்னு சொல்கிறாங்க. பிஸ்டன் சிலிண்டருடைய பாட்டமில் இருந்துச்சுன்னா அதை பிடிசின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 4 ஸ்ட்ரோக் இருக்குது. ஒன்று சக்ஷன், கம்ப்ரஷன், எக்ஸ்பேன்ஷன், எக்ஸாஸ்ட் இருக்குது. ஸோ கடைசியில் வால்வ் ஓவர்லாப்பிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் செக்ஷன் ஸ்ட்ரோக்கு. ஸோ இதில் வந்து இன்னர் பிஸ்டன் டிடிஸ்லேருந்து மேலே அப்பர்லேருந்து பாட்டம் நோக்கி நகருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆச்சுன்னா ஏர் ஃபாயில் மிக்சர் வந்து நமக்கு சிலிண்டருக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுது. ஸோ இதில் இன்லெட் வால்வ் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா, பிஸ்டன் வந்து நமக்கு சக்ஷன் ஸ்ட்ரோக் வந்து மேலேருந்து கீழே வர்றது தான் சக்ஷன் ஸ்ட்ரோக்கு. ஸோ இதில் சக்ஷன் ஸ்ட்ரோக் முன்னாடி பிஸ்டன் கீழேருந்து மேலே வரும்போதே சிலிண்டர் கிட்ட வரும்போதே நமக்கு இன்லெட் வால்வ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது எதனால் இப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, இன்லெட் வால்வு நமக்கு கடைசியில் எக்ஸ்ட்ராஸ் வால்வ் வந்து வெளியே அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்லெட் வால்வ் வந்து நமக்கு பிஸ்டன் சிலிண்டருக்கு வரக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியாச்சுன்னா, ஸோ அந்த ப்ரெஷரில் எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து வெளியே போயிடும். ஸோ அதனால தான் பிஸ்டன் வந்து சிலிண்டர்கிட்ட நெருங்கும் போதே நமக்கு இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகிடுது. ஸோ மறுபடியும் பிஸ்டன் நமக்கு மேலேருந்து கீழே வருது. ஸோ அந்த டைமில் லோ ப்ரெஷர் சிலிண்டருக்குள்ளே வருவதனால ஏர் ஃபாயில்லாம் சிலிண்டருக்குள்ளே வருது. ஸோ செக்ஷன் ஸ்ட்ரோக் ஃபுல்லாகவே ஏர் அண்ட் ஃபாயில்லாம் சிலிண்டருக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட போயிடுச்சுன்னா பிஸ்டன் வந்து பாட்டம் போயிடும், சிலிண்டரோட பாட்டம் போயிடும். மறுபடியும் பாட்டம் போயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து அப்பர் சைடு தான் வரும். ஸோ பாட்டம் போயிட்டு பிஸ்டன் அப்பர் சைடு வரும்போது கொஞ்ச நேரத்தில் 30 டிகிரிலேயே பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த 30 டிகிரி 20 டிகிரின்னு என்னென்னா, கிராங்க் கேஸில் கிராங்க் வந்து சுற்றுறது தான் வந்து இது வந்து டிகிரியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இன்லெட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகுது. எதுக்கு இல்லைன்னா, பிஸ்டன் கீழே போயிட்டு மேலே வரும்போது 30 டிகிரியில் வந்து இன்லெட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ஒருவேளை நமக்கு வந்து பவர் வந்து கம்மியாக தேவைப்பட்டால் போதும், லெஸ் பவர் இன்ஜின் பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வ் வந்து இந்த பிடிசிக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதிகமாக பவர் தேவைப்பட இன்ஜினில் வந்து இன்லெட் வால்வ் வந்து லேட்டாக க்ளோஸ் ஆகும். ஸோ ரொம்பவுமே லேட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகுனா, ஃபியூலோட யூசேஜில் வந்து அதிகமாகும். ஸோ வேஸ்டேஜ் வந்து அதிகமாகும். ஸோ அது வந்து டைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ பிஸ்டன் கீழே இருந்து மேலே போகுது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ரஷன் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது பிஸ்டன் வந்து நமக்கு மேலே போகும்போது கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பிஸ்டன் மேலே போகுது. ஸோ சிலிண்டர்கிட்ட போகும்போது பிஸ்டன் வந்து சிலிண்டர்கிட்ட போகும்போது 25 டிகிரியில் கிராங்கேஸோட 25 டிகிரியில் இக்னிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஏர் ஃபாயில் எல்லாம் ரெண்டுமே வந்து ஃபயர் ஆகுது. ஸோ வந்து ஃபயரிங் இந்த இக்னிஷன் கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக பிஸ்டன் சிலிண்டரை நெருங்கும் போது சரியான டைமில் வந்து இக்னிஷன் ஆகணும். ஸோ அப்போ தான் கம்ப்ரஸர் ஆகி ஃபயர் ஆகும். அப்படி இல்லைனா வந்து ஃபயர் ஆகாது. ஸோ இந்த இக்னிஷனோட நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. சரி, ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபயர்னால் ஹை ப்ரெஷர் உருவாகி பிஸ்டன் சடனாக வந்து பாட்டம் டெட் சென்டர் நோக்கி போகும். ஸோ அந்த டைமில் வந்து ஃபயரிங்கும் அதிகமாக இருக்கும். ஸோ பாட்டம் டெட் சென்டர் நோக்கி பிஸ்டன் வந்து மூவ் ஆகுது. ஸோ நமக்கு பிஸ்டன் பாட்டம் டெட் சென்டரை நெருங்கும்போது எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ ஏன்னா நமக்கு பாட்டம் ஸ்டேஜ் நெருங்கும்போது நமக்கு பிஸ்டனை கீழே கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ பவர் தேவையில்லை. நம்மளோட எய்ம் இதில் என்னென்னா ஹை ப்ரெஷர் உண்டு பண்ணி பிஸ்டனை கீழே மூவ் பண்ணணும். ஸோ அதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. ஸோ வந்து பிடிசி நெருங்கும்போது நமக்கு பிஸ்டனை கீழே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ் வால்வ் ஓப்பன் பண்ணி தேவையில்லாத வந்து நமக்கு வந்து ஃபுயிலோ புகையில வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து வெளியே அனுப்புகிறோம். ஸோ இது எக்ஸ்ட்ராஸ் வால்வ் ஓப்பன் அதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஃபுயில் எல்லாம் போயிடும். நமக்கு பிஸ்டன் வந்து அவ்வளோ ப்ரெஷரில் கீழே வராது. ஸோ அதனால் அது வந்து எவ்வளோ நம்ம கரெக்டான டைமில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ பிடிசின்னு 40 டிகிரி முன்னாடி எக்ஸ்ட்ராஸ் வால்வ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ராஸ்லாம் வெளியே போகுது. ஸோ இது வந்து மறுபடியும் பிஸ்டன் கீழேருந்து மேலே போகிறது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதில் எக்ஸாஸ்ட் எல்லாம் வெளியே போகுது. கடைசியில் பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டரை வந்து அடையுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த டாப் டெட் சென்டர் அடையும் போது இன்லெட் வால்வும் எக்ஸாஸ்ட் வால்வுமே இது ரெண்டும் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ எதுக்குன்னா ஃபஸ்ட் என்ன சொன்னது தான், இன்லெட் வால்வ்லேருந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து நம்ம ஃப்ரெஷ் ஏரும் ஃபுயிலும் ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் உள்ள வரும்போது எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஆட்டோமேட்டிக்கலியாக
புகைலாம் வந்து வெளியே தள்ளும். ஸோ அதனால் 2 வால்வுமே வந்து இந்த டைமிங்கில் மட்டும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இதனால் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்.